சோ மக்களே, நான் உங்க சக்தி பேசுறேன். அவதார் ஃபயர் அண்ட் ஐஸ் படம் பார்க்க போனதுல அவதார் ஃபேன்ஸோட மார்வல் ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா மார்வல் ஃபேன்ஸ் கிடைச்சது என்னமோ ஏமாற்றாங்க. அடே எங்கடா டூம்ஸ்டே ட்ரெய்லர் படம் போடுறதுக்கு முன்னாடில இருந்து கடைசியில கூட்டுறவங்க வந்துட்டாங்க. கடைசியில தியேட்டர்ல இருக்கிற லைட் தான் போட்டாங்களே தவிர டூம்ஸ்டே ட்ரெய்லர் போடவே இல்லை. சரி ரைட், நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இப்ப அவதார் கிட்ட வருவோம். ஐயா ஜேம்ஸ் கேமரன் ஐயா, வயசானா புத்தி மலிங்கி போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். 71 வயசாகி உங்களுக்கு எப்படி ஷார்ப் ஆயிட்டே போகுது? அறிவை சொன்னேன். வழக்கம் போல பாசிட்டிவ் சைடு இருந்து போயிருவோம். இந்த மனுஷன் 3 மணி நேரம் 17 நிமிஷம் விஷுவல் விருந்து வச்சிருக்காரு. நம்மளோட கற்பனைக்கே எட்டாத உலகம் ஜேம்ஸ் கேமரன் கற்பனையில படமா எடுத்திருக்காரு. சொல்ல போனா இது ஒரு ரூம்குள்ள எடுத்த எல்லாமே சிஜிஐ தாங்க. அங்க நடிக்கிற மனுஷங்களை தவிர்த்து எல்லாமே சிஜிஐ தான். இப்ப இருக்க டெக்னாலஜி வச்சு இந்த படத்தை எவ்வளவு குவாலிட்டியா கொடுக்க முடியும் அவ்வளவு குவாலிட்டியா கொடுத்திருக்காரு. இந்த படம் நீங்க மறக்காம 3Dல ட்ரை பண்ணுங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் கொடுக்கணும்னு அடிச்சு சொல்றேன். நீங்களே அந்த பேண்டோரா உலகத்துக்குள்ள போயிட்டு வந்துருவீங்க. இந்த தடவை 2 நாவிகளை புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு ஆஷ் பீப்பிள்ஸ், இன்னொன்னு விண்ட் ரைடர்ஸ். மனுஷங்களுக்கு மனுஷங்களே எதிரியா இருக்கிற மாதிரி நாவிகளுக்கும் இந்த தடவை நாவிகளே எதிரியா இருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு புரியும்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் பார்த்திருக்கணும். செகண்ட் பார்ட் எங்க முடியுதோ அங்க இருந்து அந்த தேர்ட் பார்ட்டும் ஆரம்பிக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டுமே பார்க்காம தியேட்டருக்குள்ள வந்தீங்கன்னா அரத்துக்கத்துல அல்ஜிப்ரா கவனிச்ச மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க பாத்தீங்கன்னா பெட்டர், பார்க்கலாம் கண்டிப்பா பார்த்துட்டு போயிருங்க. ஆக்ஷன் சீக்வென்ஸ் பயங்கரமா இருக்குங்க. ஒரு சில சீன்ல நம்ம சீட் எட்ஜ்ல உட்கார வைக்குது. அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பர்ஃபெக்ட்டா இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம எமோஷன்ஸ்க்கும் முக்கியம் கொடுத்திருக்காங்க. எமோஷனலா இந்த படம் நிறைய இடத்துல பர்ஃபெக்ட்டா கனெக்ட் ஆக வச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கறப்ப உங்களுக்கு சிஜி ஃபீலிங்கே வராதுங்க. நிஜமா பேண்டோராங்கிற ஒரு இடம் இருக்கு, அங்க போய் ஷூட் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். எப்படி விஎஃப்எக்ஸ் டீம்ட்ட புரிய வச்சு சொல்லி ஜேம்ஸ் கேமரன் இந்த அவுட்புட்டை கொண்டு வந்தாரு எனக்கு சத்தியமா தெரியல. அதனால தான் என்னவோ தெரியல அவதாரங்கிறது ஒரு பிராண்டாவே மாறிடுச்சு. இப்போ அப்படியே நெகட்டிவ் சைடு வந்துரும். ஃபர்ஸ்ட் நான் வில்லன் இருந்து ஆரம்பிக்கிறேன். வில்லன் என்னமோ ஃபயர் அண்ட் ஐஸ் கிளான் தான். ஆனா மைல்ஸ் குவாரிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லன் இல்லாம ஒரு கிரே ஷேட்ல தான் வராரு. இருந்தாலும் மறுபடியும் அவர் வில்லனா பார்க்க ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு சலுப்பு தட்டுதுங்க. ஃபைனலா அந்த ஃபயர் கிளானோட ஜாயின் ஆகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். பயப்படாதீங்க, ஸ்பாயிலர்ல ட்ரைலர்ல காமிச்சிருப்பாங்க. திரும்ப சில விஷயங்களை நம்ம ரிப்பீட்டடா பார்க்குற மாதிரி தோணுது. அப்புறம் இந்த படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரம் 17 நிமிஷம். இவ்வளவு நேரம் தேவையே இல்லைங்க. கரெக்டா 2 மணி நேரம் 50 நிமிஷத்துல முடிச்சிருந்தா பர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். என்னதான் ஆக்ஷன்ஸும் எமோஷனலும் இருந்தாலும் சில இடத்துல நமக்கு லேக் அடிக்குது. இந்த படம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை முக்கியங்க. படத்தோட ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. புதுசா எதிர்பார்த்து வந்தீங்கன்னா உள்ள ஒன்றும் இல்லை. விசுவல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண நம்ம ஜேம்ஸ் கேமரன் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியில கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். அதுக்குன்னு நான் அவரை குறை சொல்லல. ஏன்னா அவதாரங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க் படம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் அவதார பத்தி தெரியும் இப்படிதான் இருக்கும்னு. இந்த படத்தை பார்க்கறப்ப அதை தாண்டி வேற எதுவும் ஃபீல் ஆகல. ஸ்டோரியில இன்னும் கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட் தூவி டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா கண்டிப்பா அவதார் 1 பீட் பண்ணிருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பாசிட்டிவ்ல இதை சொல்லாம விட்டுட்டேன். கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்து ஒரு 20 மினிட்ஸ் அங்க வர சீனை நீங்க டிக்கெட் எடுத்த காசுக்கு ஒர்த்துங்க. தரமான விஷுவல்ஸ். அப்புறம் ஏவாவை பத்தி ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதை பத்தி சொல்லியிருக்கலாம். அதை பத்தி சொல்லியிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓவரால் சொல்லப்போனா இந்த படம் ஒரு விஷுவலி கிராண்டடா குவாலிட்டியா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. முக்கியமா குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்தை நீங்க 3Dல மிஸ் பண்ண கூட நான் சொல்லுவேன். சோ டைம் கிடைச்சா நீங்க கண்டிப்பா போய் வாட்ச் பண்ணுங்க. இந்த நெகட்டிவ்ஸ்லாம் தாண்டி உங்களை விஷுவல்ஸ் உட்கார வச்சிரும். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங், இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான்.